அறிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம ப்ளம் கேக் நம்ம பண்ண போகிறோம். இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் எப்பயுமே பெரிய குவான்டிட்டி செய்வோம். அதனால் இன்றைக்கி பெரிய கேக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ப்ளம் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ மைதா, 1 கிலோ சர்க்கரை, 200 கிராம் கருப்பு திராட்சை, 200 கிராம் வெள்ளை திராட்சை, 200 கிராம் டுட்டி ஃப்ரூட்டி, 100 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பேரிச்சை, 500 கிராம் வெண்ணெய், 500 ml பால், 3 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 4 பட்டை, 12 கிராம்பு, 12 ஏலக்காய். முந்திரி பருப்பு முழுசாக போடாமல் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாதாமும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது டேட்ஸும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த பேனில் 1 கப்பு சர்க்கரை, அதாவது 125 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோம். அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கேரமல் ஆகட்டும். சர்க்கரை அப்படியே கலர் மாறி கேரமல் ஆகும். இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல சர்க்கரை போட்டோடனே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். அந்த மாதிரி ஊற்றினாவே நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி கேரமல் ஆயிரும். இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கணும். அது தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் சொர சொரன்னு மேலே வரும். ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றினா மறுபடியும் சர்க்கரை கட்டியான மாதிரி ஆயிரும். அதனால் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சையை சேர்த்துடலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெள்ளை திராட்சையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்தோடனே நம்ம நட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா கொதிக்க அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணணும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அது நல்லா ஊறிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலில் 1 மூடி வினிகர் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பார்த்தா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, எல்லாம் ஊறி நல்லா இதாகிடுச்சு.
இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் பொடி பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த 3 சேர்த்து நம்ம பிடிச்சிருக்கிறோம். நம்ம சர்க்கரையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை எல்லாமே பொடி பண்ணி நம்ம கலந்துக்கலாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் கரையணும். சர்க்கரை பவுடரை வந்து நம்ம நல்லா அப்படி சேர்த்து கலக்கும்போது மெல்ட் ஆகி வரும். நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் சேர்த்தணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். இப்போ வந்து நல்ல கொல கொலன்னு இருக்கணும் பட்டர். இப்போ நம்ம 1 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து ஜலிச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரூட்ஸோட நட்ஸ் எல்லாம் கலந்து வச்ச கலவையோடு சேர்த்தணும். மைதா வந்து ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரவுண்டு நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒட்டுக்கா போட்டால் கலக்கிறது கஷ்டம். இது ரொம்ப அதிகமாகவும் கலக்கக்கூடாது. ஒரே பக்கமாக கலக்கணும். நம்ம கம்மியான மாவாக இருந்தால் ஒரே தடவை ஜலிச்சுட்டு அப்படியே கலந்துக்கலாம். இப்போ நம்ம அதிகமாக இருக்கிறதுனால கட்டி பிடிக்கக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுமே சேர்த்தியாச்சு. நம்ம வினிகர் கலந்து வச்ச பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம பெரிய ட்ரேவாக வைக்கிறனால பெரிய பாத்திரமாக வைக்கணும். அதனால் நான் இந்த இட்லி பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பு ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நான் ஏற்கனவே கேக் செய்கிறதுக்காக யூஸ் பண்ண உப்பு தான். அந்த உப்பு வந்து கொஞ்சம் கலர் மாறி தான் இருக்கும். அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேக் செஞ்சுட்டு இந்த உப்பை எடுத்து வச்சோம்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு நம்ம போட்டாச்சு. இதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் பெருசாக எடுத்திருக்கேன். ஏன்னா நிறையா இருக்கிறனால நம்ம கொஞ்சம் உயரமான பாத்திரமாகவும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் வேணும். இதே கம்மியாக இருந்தால் கேக் டின்னில் ஊற்றலாம். இப்போ நான் இதில் வந்து கீழே வந்து பட்டர் தடவி அதில் வந்து பட்டர் பேப்பரும் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே சைட்லலாம் வந்து பட்டரை கொஞ்சம் தடவிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பட்டர் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணியிருக்கேன். கீழே மட்டும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க கேக் பேட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூட வெளியே வந்துடும். இப்போ இந்த பாத்திரத்தை இந்த ஸ்டாண்ட் மேலே இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து நிறைய செஞ்சுருக்கிறனால கிட்டத்தட்ட 1 ஹவர் இது வச்சுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு கேக் வச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு குச்சியோ அல்லது கத்தியோ நம்ம விட்டு பார்த்தோம்னா, அது நடுவில் தான் விடணும். நம்ம விட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஒட்டுது. இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வச்சுருந்து பார்க்கலாம். பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு வச்சு. பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கேக் ரெடியாக இருக்குது.
இப்போ இந்த நைஃப் வச்சு இந்த ஓரங்களில் முதல்ல எடுத்து விடுவோம். ஓரங்களில் எடுத்தாச்சு. இந்த ப்ளம் கேக்கில் நிறைய நட்ஸு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கனால இப்படி கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்க. ரொம்ப சாஃப்டான கேக்கு தான் அது. நம்ம செஞ்சது வந்து கலரும் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம 4 கிலோவில் ப்ளம் கேக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி கேக் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு கொடுக்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நம்ம கேக் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கவங்க பெரிய கேக்காக செஞ்சு நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். இந்த கேக் எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.